நான் ட்ரிபிள் கேன்லேருந்து வரேன். என்னுடைய பொண்ணு பேர் வந்து பியலா சௌஜன்யா. அவங்களுக்கு ஒரு 2 டேஸாக டெம்பரேச்சராக இருந்தது, ஜுரம். ஜுரம் போனால் கூட ஒரு 2 டேஸ் ரொம்ப இருமல், ஒரு 1.5 மணி வரைக்கும் இருமல். அப்புறம் ஜெபகோபுரத்துக்கு வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டோம். ஒரு ஐயா அழகாக ஜெபிச்சார். அன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. மறுநாள் கூட சேம் அதே இருமல் வந்துட்டே இருந்தது. அப்புறம் மறுபடியும் கூட ப்ரேயர் ரிக்வெஸ்ட்லாம் நாங்கள் கேட்டோம். ஐயா அழகா ஜெபிச்சாரு. ஜெபிச்ச உடனே எனக்கு அந்த நாளே பாப்பாக்கு விடுதலை கொடுத்தது. விடுதலை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன். என்னோட வேலை சம்மந்தமாக ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டே இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். அமெரிக்கன் கம்பெனி நடத்துகிற எக்ஸாம். அதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கே வந்து ஒரு $350, அது இந்திய ரூபாயில் ஒரு 30,000 செலவாகும். அதுக்காக இந்த ஒரு வருஷமாக நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணேன். டிசம்பர் மாதம் வந்து நான் வந்து இங்கே ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டு எழுதி கொடுத்துட்டு போனேன். டிசம்பர் மாதம் எக்ஸாம் எழுதுனேன் அப்படின்னு. டிசம்பர் 30 எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதிட்டு அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பார்த்துட்டு இங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்களோட எக்ஸாம் வந்து இது கண்டிப்பாக கிளியர் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எக்ஸாமும் எழுதிட்டு வந்துட்டேன். அவங்க ப்ரேயர் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வந்து இமெயில் வந்துச்சு. நான் அதில் கிளியர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணதுக்கு கர்த்தருக்கு ரொம்ப நன்றி. இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் பண்ண காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரிக்கு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா சொல்லுவோமா? சரி, கர்த்தர் நிச்சயமாக உங்ககிட்ட பேச போறார், நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எடுத்து வாசிப்போம். ஏசாயா 41வது அதிகாரத்துல 10வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன இன்னைக்கு தியானிச்சோம்? எப்படி நம்ம நம்மளை பலப்படுத்தணும்? ஆண்டவரை நோக்கி பார்க்குறேன், பயப்படாம அவரை நோக்கி பார்க்கணும். அப்போ செய்யும்போது அவர் சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது என்ன நடக்குது? இழந்தது எல்லாவற்றையும் திருப்பி கொள்றதுக்கு ஆண்டவர் அந்த பலத்தை கொடுப்பார். ரெண்டாவது வந்து அவர் நீதி செய்கிற தேவனுன்னு, நீதி உள்ள தேவனுன்னு எப்பொழுதும் நம்ம ஞாபகம் வைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ இதை குறித்து நம்ம தியானிக்கும் போது யோப் அந்த நபர் தான் உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ யோபை நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது அதிகாரத்தில் 8வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். திரும்ப அதை வாசிப்போமா? எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 8வது வசனம் வாசிங்க ஆண்டி. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், பின்னால போனாலும் அவரை நான் காணேன். அப்புறம் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் நான் அவரை காணேன். பார்க்கவே முடியல. வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். வலதுபுறத்திலும் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த முதல் வசனத்துல என்ன நம்ம வாசம்? நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ யோபுடைய சூழ்நிலை பாருங்களேன். அவர் வந்து எல்லாம் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும், எல்லாவற்றையும் இழந்தாரு, பிள்ளைங்களை இழந்தாரு, அப்புறம் வந்து எல்லா சொத்துக்களை இருக்கிறதே அவர் தான் அந்த இடத்துல ஜமீன்தார், ஒரு எல்லாம் வெல்த்தி பர்சன்னா யோபு தான் அந்த இடத்துல இருந்தாராம். அப்போ இந்த மனுஷன் அவர் ஹெல்த்தை இழந்தாரு, எல்லாத்தையும் இழந்து போன அந்த சூழ்நிலையில அவர் எவ்வளோ அழகா அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரா. எஸ், அவர் வந்து சில இடத்துல கன்ஃபியூஷன் இருந்துச்சு அவருக்கு. அவர் டிப்ரெஷனுக்குள்ளால போனாரு. அவர் வந்து ஸ்கின்ல தோல்ல இல்லாத வியாதி, அப்படி அவருடைய தோலும் அவருடைய எலும்புகளும் ஒற்றி போன சூழ்நிலை, அப்படி அல்சர்ஸ் வந்து அப்படி இருக்கிறதுலே மோசமான கோலத்தில் அவர் இருந்தார். எங்க தெருவில் இருந்தார். அப்போ பாருங்களேன், அவர் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னமோலாம் அவரை சொல்லி இது பண்ணார். ஆனால் இவர் செய்த ஒரு நல்ல காரியம் என்னென்னா, அதுலேயும் ஆண்டவரே சாபப்படுத்தலாம். ஆனால் அவர் கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே எல்லாம் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் முன்னாடி போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த இடத்துல அவர் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. சில
நேரங்களில் ஆண்டவர் நம்ம இடத்துலையும் அப்படி தான் இருக்கிறார். நான் முன்னாடி போகும்போதும் நம்மளால் ஆண்டவரை பார்க்க முடியாது, பின்னால் போனாலும் ஆண்டவரை கண்டுபிடிக்க முடியாது, ரைட்டில் போனாலும் அவர் தான் இருக்காருன்னு தெரியும் ஆனாலும் கண்டுபிடிக்க முடியாது, லெஃப்டில் போனாலும் அவர் இங்கே தான் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனாலும் அவரை பார்க்க முடியாது. ஆனால் அந்த வசனத்தை வாசிங்க ஆண்டி. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனால் நான் போகும் வழியை அவர் அறிவார், சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ அவருடைய அந்த இதை பார்த்தீங்களா, அவருடைய ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட எப்படி இருந்திருக்கு. இவர் நீதி உள்ள தேவனாக இருக்கும்போது, நீதி செய்கிறவர் என்னை ஆளுகை செய்யும்போது, நான் போகிற வழி அவருக்கு தெரியும், என் குடும்ப வாழ்க்கையோடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், வேலை ஸ்தலத்துடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். இந்த விஷயத்துல எல்லாம் எனக்கு கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் என் போகிற வரி தேவன் என்னோட இருக்கும்போது நான் கடைசியில பொன்னாக தான் விளங்குவேன். ஹல்லேலூயா. ஸோ ஹீ நியூ. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப், த காட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதி உள்ள தேவன் என்னை கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலை என் கூட தான் இருக்கார். இப்போ எனக்கு அவரை பார்க்க முடியாம இருந்தாலும் என் கூட சகாயர அவர் தான் இருக்கார், என்னை பலப்படுத்திட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அவர் சித்தத்தை நிறைவேற்றதுக்காக என்னை பலப்படுத்திட்டே இருக்கார். அவர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற லக்கை நிறைவேற்ற என்னை பலப்படுத்திட்டே இருக்கார். கடைசியில் நான் தான் பொண்ணாக விளங்க போகிறேன். அதுதான் நடக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவருக்கு எதிராக எழும்புறாங்க, இது அதுன்னு பேசுகிறாங்க. நீ இதை அவர் மனைவியை நீ இதுக்கு செத்தே போயிடலாம், எதுக்கு நீ உயிரை பிடிச்சிட்டு இருக்க, ஆண்டவரை நீ சபித்துச்சு நீ செத்தே போயிடலாம், இது அதுன்னு அவருக்கு எல்லா ஆலோசனையும் அவருக்கு கேட்குது. ஆனால் அவர் என்ன, அவர் ஒரே ஆலோசனை அவருக்கு, என் நீதி உள்ள தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியலன்னா கூட என்னுடைய பாதை எல்லாமே அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் அது மிகவும் முக்கியம். இப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கலையா, இப்போ இந்த சூழ்நிலை உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையா, உங்கள் வைராக்கியம் உங்கள் தைரியம் என்ன இருக்கும் தெரியுமா? என் பாதை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் கடைசியில் நான் தான் பொண்ணாக விளங்குவேன். அவர் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. எந்த ஃப்ரெண்ட்ஸ் அவரை வெறுத்தாங்களோ, எந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள இது அதுன்னு பேசினாங்களோ, அவங்க ரொம்ப ஒழுக்கமும் பேசினாங்களோ, ஆண்டவரை அவங்க சபித்தாங்களோ, அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆண்டவர் என்ன, அந்த கடைசி பகுதியிலேயே நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு இவங்க மேலே தான் இனி இந்த சாபங்கள் இந்த பாவங்கள் எல்லாம் வரப்போகுது. உடனே யோபு ஆண்டவரை இவங்களை மன்னித்துருங்கன்னு கேட்குறார். அதை கேட்டோன்னே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக இவர் ஜெபிச்சது நிமித்தமாக அந்த பாவங்கள் அவங்களே தொடாமல் போச்சு, அந்த பனிஷ்மெண்ட் அவங்களே தொடாமல் போச்சு. அப்போ பாருங்களேன், கடைசி யார் அந்த இடத்துல பொண்ணாக விளங்கினார்? யோபு தான். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் நீதி உள்ள தேவனாக இருக்கும்போது நீ போற சூழ்நிலை உன் பாதையில நான் உன்னை பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். என்னுடைய நீதி உள்ள கரத்தினால வலக்கரத்தினால நான் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. அது எவ்வளோ அழகா இருக்கு. இப்போ நினைச்சா நீதி உள்ள வலக்கரத்தினால ஆண்டவர் என் குடும்பத்தை தாங்கி கொண்டிருக்கார், என் பிள்ளைங்க வாழ்க்கையை தாங்கி கொண்டு இருக்கிறார். நான் போடுற அந்த பலவீன பாதையில என்னை அவர் தாங்குறார், அவருடைய கருத்துல நான் தாங்கப்படுகிறேன். அப்போ என் பாதை எல்லாம் அறிந்த தேவன் என்னை பலப்படுத்துவார். அவர் சித்தத்தை நிறைவேற்றும் வரை என்னை அதை நிறைவேற்ற பின்பாக நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. நான் எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டேன், நான் என்னென்ன இடத்துல நெருக்கப்பட்டேன், நான் என்னென்ன இடத்துல நீ ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த இடத்துல நீங்க பொன்னாக விளங்க போறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் யோபு வாழ்க்கையில் நடந்துச்சு. ஸோ முதலாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா, பயப்படாமல் அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசுவே இந்த சூழ்நிலை என் கூட நீங்கள் வந்து நில்லுங்கன்னு நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ இழந்தது எல்லாவற்றையும் அவர் திருப்பி எடுக்கிறதுக்கு அந்த கிருபை கொடுத்தார். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும், அவருடைய வலக்கரம். அவர் நீதி உள்ள தேவனாக நம்ம வாழ்க்கையில் அவர் நம்மளை எல்லா பாதையிலும் நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு இருக்கணும் ஆண்டவரோட. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் அந்த வசனம். ஆனால் பாவம் செய்யாத பிள்ளைகளாக அவருக்காக நம்ம வாழும்போது, நம்ம தான் கடைசியாக நீதி உள்ள பிள்ளைகளாக நம்ம வாழும்போது, நீதி மார்க்கத்தை நம்ம பின்பற்றும் போது நம்ம தான் பொண்ணாக விளங்குவோம். ஹல்லேலூயா. ஸோ மூன்றாவது கடைசியாத காரியம் நம்ம எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:25 நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக
பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இந்த சம்பவத்துல என்ன நடக்குதுன்னா, பவுலும் சீலாவும் ஒரு தப்பும் செய்யல. அவங்க என்ன ஒரு ஒரு பொண்ணு வந்து ஸ்பிரிட்னால அவ கட்டப்பட்ட நிலைமையில இருந்தனால அவளை விடுவித்தனால அது வந்து இவங்க உடனே எல்லாரும் வந்து இவங்க எங்களுக்கு வந்து இது ஒரு வியாபாரம், அந்த பொண்ணு வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சொல்றனால அவங்க ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேர். ஸோ இந்த வியாபாரத்துல வந்து இவங்க வந்து எங்களுக்கு பிரச்சனை ஆக்கி இந்த பொண்ணுடைய அந்த ஆவியை எடுத்து போட்டனால இப்போ அவளுக்கு அதை செய்ய முடியாதனால இவங்க வியாபாரம் லாஸ் சந்திச்சனால இவர்களை வந்து ஜெயிலில் தள்ளி விடுற ஒரு சூழ்நிலை. அப்போ இவங்க தப்பு செய்யலை, ஒரு கட்டப்பட்ட பிள்ளைய வந்து காப்பாற்றினாங்க. ஸோ இவ்வளோதான் நடந்துச்சு. ஸோ இந்த இதில் இவர்கள் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. எப்படி அடைக்கப்பட்ட தேவரின் செயின்ஸ் அவங்களை அடித்து எல்லாம் போட்டு அவங்கள வந்து கட்டப்பட்ட நிலைமையில அந்த சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் வைத்திருந்தாங்க. அப்போ பவுலும் சீலாவும் அந்த இடத்துல இருக்கும்போது அடுத்தது என்ன சம்பவம் நடக்குதுன்னா, இரவு நேரத்தில் அந்த நைட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்களே, ஜெபிச்சு பாடல்களை பாடினாங்களாம், ஆண்டவரை துதிச்சிருக்காங்க. இதை நடத்து கொண்டிருக்கும்போது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இதை செய்துட்டே இருந்தாங்களாம். இதை செய்யும்போது அந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு பூமி வந்து அதிர்ந்துச்சான். எப்படி அப்படியே நல்லா அதான் பூமி அதிர்ச்சி. எத்தனை பேர் அது ஃபீல் பண்ணியிருக்கீங்க? சில பேர் சென்னையில் நம்மளுக்கு ரொம்ப ரேராக தான் நடக்கும். ஆனால் நடந்தால் எல்லாரும் பயந்து தான் ஓடுவோம், ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ எல்லாமே மூவ் ஆகும், அங்கே இருக்கிற கப்பு மூவ் ஆகும், இந்த டேபிள் மூவ் ஆகும், சிலது விழும். நல்லா அதிர்ச்சியாக வந்தால் எல்லாமே பிரிவினே ஆகும், ரோடு எல்லாம் பிரிந்து போகும். ஸோ இதெல்லாமே நடக்கும். ஸோ இதான் ஒரு பூமி. ஸோ அதுதான் அந்த சம்பவத்துலேயும் அங்கேயும் நடக்குது. பூமி அதிர்ச்சியாகி உடனே என்ன நடக்குது, இங்கே வந்து வித்தியாசமாக நடக்குது. என்ன நடக்குதுன்னா, கதவுகள் திறக்குது. அந்த சிறைச்சாலை கதவுகள் வந்து திறக்கப்படுது. அவங்க சங்கிலிகள் எல்லாம் அவிழ்ந்து போகுது. அப்போ இது நடந்தோடனே அந்த அங்கே வந்து எல்லாரும் வந்து அசந்து போகிறாங்க. எஸ்பெஷலி அங்கே இன்சார்ஜாக வைத்திருந்தா அவரே வந்து ஐயோ இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்களேன்னு அவருக்கு ஒரு பயம் உண்டாகுது. அப்போ என்ன இந்த இடத்துல நடக்குதுன்னா, அவங்க அந்த இடத்துல ஜெபிச்சது நிமித்தமாக நீதி உள்ள பிள்ளைகளாக இருக்குது. ஸோ தேவ் டன் எவ்ரி திங். ஸோ நீங்கள் முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், தாவீது வந்து ஆண்டவரை அந்த இடத்துல கூப்பிடுறாரு. அந்த ஏஃபோதை எடுத்து கூப்பிட்டு இதை நான் என்ன செய்யணும்னு செய்கிறேன். ஸோ பவுலும் சீலா என்ன பண்ணாங்க, ஜெபிச்சாங்க. டன், முதல்ல இது பண்ணிட்டாங்களா. ரெண்டாவது என்ன நம்ம பார்த்தோம்னா, நீதி உள்ள தேவன் என்னோட இருக்கிறார், அதனால நான் எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன், என் கூட அவர் இருக்கிறார். அதே தான் அவங்கள நீதி உள்ள தேவனை அவங்க துதித்தாங்க. ஹல்லேலூயா. அவர் வளர்க்கறதுனால எங்களை இந்த விஷயத்தில் தாங்கி கொண்டிருக்கிறாரு. அவங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தனால தான் சிறைச்சாலையிலிருந்து அவங்களால துதிக்க முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் சிறைச்சாலையில் இருக்கும்போது துதிக்க முடியுது? சரி, சிறைச்சாலைனா என்ன, வீட்டில் ஒரு பேர் நாளைக்கு நீங்கள் ஒரு கடன், ஒரு இஎம்ஐ கட்டணும், இன்றைக்கும் உங்கள் அக்கௌண்ட்டில் 0 இருக்குது. எத்தனை பேர் வீட்டில் பாடல் பாடிட்டு இருப்பீங்களா? புருஷனை திட்டிகிட்டு இருப்பீங்களா? உண்மையை சொல்லுங்க. புருஷன் யார் கடன் வாங்கலாம், புருஷனா மனைவி, யார் எல்லாம் பிள்ளைங்க கடன் வாங்கலாம், அவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருப்பீங்க. தேவையா எனக்கு இந்த அவமானம், உன்னையனால இப்போ நான் எங்கே போய் தெருவில் தான் நிற்கணும், காசை வாங்கணும், யார்கிட்ட போய் கேட்பேன், செய்வோம் தானே, நடக்கிற சம்பவம் தான். ஆனால் இவங்களும் என்ன செய்யுங்க, நீதி உள்ள தேவன் என் கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த நாள் சந்திக்கிற தேவை, அவங்க கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க, ஆனால் அவங்க துதிச்சாங்க. ஸோ வாட் they knew the control, who's controlling my life, God of righteousness. நீதி உள்ள தேவன் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார், நான் எதை குறிச்சும் நான் பயப்பட வேண்டாம். அப்படி அவங்களுடைய அந்த ஐக்கியத்தை பார்த்தீங்களா, ஆண்டவரோடு இருந்த அந்த உறவு. ஸோ அதனால தான் அந்த சிறைச்சாலையிலும் அவங்களால சந்தோஷமாக அவங்களால பாடல் பாட முடிஞ்சிச்சு. அப்போ பாடல் பாடினோடனே அந்த இடத்துல தேவ பிரசனம் இறங்கி பூமி அதிர்ந்து அந்த இடத்துல அவங்களுக்கு விடுதலை பெறுகிறாங்க. விடுதலை பெற்று அவங்க அந்த இடத்துல ஓடி போகிறாங்களா இல்லையா, அதுதான் இருக்கிறதுலே மெயின் திங். நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாடா ஒரு வழி எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்துச்சு, நம்ம ஓடி போயிருப்போம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க, இல்லை நாங்கள் தவறு செய்யலை, நாங்கள் இந்த விஷயத்தில் எதுக்கு ஓடி போனோம், ஆண்டவர் எங்களை இதுலேயும் எந்த பாதையில் நடத்து என்ன பாதையில் நடத்தினார், யார் அவங்களை கைதியாக பிடித்து அந்த இடத்துல வச்சுருந்தாங்களோ அவர் வந்து ஆண்டவரை அறியறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதுக்கு ஆண்டவர் கொடுக்குற அந்த இடத்துல
தவறு செய்யாத இவங்க பொன்னாக விளங்குறாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவங்க பொன்னாக விளங்குனாங்க அந்த இடத்துல. அது நிமித்தமாக அவங்களுக்கு அந்த இடத்துல ஃப்ரீடம் உண்டாச்சு. ஒரு நபரை அவங்க காப்பாத்துனாங்க, அழிவிலிருந்து காப்பாத்துனாங்க. அந்த குடும்பமே ஆண்டவருடைய இரட்சிப்புக்குள்ளால வந்தாங்கன்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ தேர் இஸ் சம்திங் அவங்க அவங்களுடைய அடைக்கலம், அவங்களுடைய மறைவிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில அதுதான் கற்றணும். ஸோ என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், அது நாங்கள் நிறைய விஷயத்தில் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் இன்றைக்கி தைரியமாக சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் எல்லாம் வளர்ந்தது எல்லாமே துபாயில் தான். படிக்கிற காலத்தில் நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக இந்த தேசத்துக்கு கடந்து வந்தேன். என் அக்கா முதல்ல வந்ததுனால நான் இங்கே கொஞ்சம் ஸ்கூலிங்கும் வர மாதிரி இந்த சூழ்நிலை. அப்போ இங்கே வந்தோடனே நிறைய சேஞ்சஸ். எங்களுக்கு அங்கே உள்ள வசதிகளுக்கும் இங்கே உள்ள வசதிகளும் வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்த டைம் என்னென்னா எல்லா ஸ்கூல்ஸ்லையும் அட்மிஷன் முடிஞ்சது. ஸோ கிடைச்ச ஸ்கூலில் போட்ட மாதிரி தான். அது அப்படி ஒன்றும் பெரிய ஸ்கூல், நார்மல் ஸ்கூல். ஸோ நாங்கள் அங்கே வந்தது பஸ் ஸ்டாண்டு ஏசி, வீட்டில் ஏசி, ஸ்கூல் ஃபுல் ஏர் கண்டிஷன், பஸ்ஸு போகிற பஸ்ஸு ஏர் கண்டிஷன், எல்லாம் ஏர் கண்டிஷன். இங்கே சூடு, இங்கே தண்ணி செட்டால எதுவுமே. ஏன்னா நான் அங்கே எல்லாருமே சொல்லுவாங்க, என்ன இந்த பிள்ளை போய் இப்படி அப்படி எழிச்சிட்டு போய் வந்துட்டேன். அவங்க ஊருக்கு திரும்ப விசிட் பண்ண போவோமா, எங்கள் அப்பா அங்கே வேலை செஞ்ச, என்ன உங்கள் பொண்ணு இப்படி ஆகிட்டா. ஏன்னா நான் அங்கே இருந்தால் நல்லா இப்படி இருக்கிற மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தேன். என்னுடைய 9th 10th இங்கே நான் நேர் ஆப்போசிட், அப்படி ஒல்லி குச்சி மாதிரி ஆனேன். அப்போ பாருங்கள், வறண்ட நிலத்தை போல் நாங்கள் எங்கள் வாழ்க்கை அப்போ இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நிறைய கஷ்டங்கள். அப்புறம் நிறைய ஆப்வியஸ்லி மிடில் கிளாஸ் ஃபேமிலினால 2 பொண்ணுங்களை படிக்க வச்சு, ஒருத்தர் இன்ஜினியர், ஒருத்தர் டாக்டர் படித்து வச்சு, எல்லாம் எங்கள் அப்பா மேனேஜ் பண்ணி கடவுளுடைய கிருபையினால நிறைய இதுங்களை தாண்டுவேன். அப்போ அடிக்கடி எங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை பேருக்கு இந்த பாடம், ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும் நான், சொல்லுங்கப்பா செஞ்சிடுவேன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? பழைய பாட்டு, பர்க்மன் சங்கல். இந்த பாட்டு எங்கள் அம்மா அடிக்கடி பாடியிருக்காங்க வீட்டில். எங்கள் அம்மா பாட ஆரம்பிச்சேன், நானும் அவங்க கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சேன். எனக்கு உண்மையாக சில சூழ்நிலை என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அது பாடிட்டு நாங்கள் ஜெபிச்சுட்டு தூங்கி எழும்புவோம் பாருங்களேன், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வழி நடத்துகிற வேலை. சில தடவை அமைதியாகவே இருப்பார், அப்படியே அனுப்புவாங்க. அதையும் நாங்கள் போவோம். அந்த அமைதியிலையும் போகும்போது அதில் ஆல்ரெடி அவர் தீர்த்து வச்சு முடிப்பார். தட் இஸ் த வே காட் லீட்ஸ் ஹிஸ் சில்ட்ரன். ஹல்லேலூயா. அவர் பிள்ளையாக நம்ம வாழும்போது, அவர் நம்ம வீட்டை அவருடைய பாடல்களாக நம்ம நிரப்பும் போது என்ன நடக்குது? அவர் நம்மளுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பவுலும் சீலாவும். அவங்களுடைய மறைவிடம் யார் இருந்தார்? இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் சிறைச்சாலையிலும் அவங்களுக்கு பாடல்கள் பாட முடிஞ்சிச்சு. ஏமேன். ஸோ உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அது உங்களுக்கு ஒரு கஷ்டம் வேதனை வருதோ, ஆண்டவரை தூசிக்காதீங்க. என்ன ஆண்டவரை நான் இப்படி இருந்துட்டேன், இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்களேன்னு நம்ம கேட்க வேண்டாம். பாடல்களை பாடி உங்கள் வீட்டில் இருந்து அந்த கட்டுகளை அவிழ்த்து போடுங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 3வது காரியம், எல்லாத்துலேயும் அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சங்கீதம் நம்ம வாசிச்சிருக்கோம். சங்கீதம் ஃபுல்லாகவே பாடல்கள் தான். அது யார் எழுதின பாடல்கள்? தாவீது எழுதின பாடல்கள், தாவீது கூட இருந்த ஜனங்கள் எழுதின பாடல்கள். ஏன்னா அவங்க ஒரு கட்டத்தை தாண்டும் போது, ஒரு பிரச்சனையை தாண்டும் போது பாடல்கள் பாடி அவங்க முன்னேறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் பிரியமான ஆண்டவர் உங்களை பலப்படுத்தணும்னா 3 காரியங்களை எப்பொழுதே உங்கள் மாம்சத்தை நீங்கள் பலப்படுத்தணும், உங்கள் ஆவியை நீங்கள் பலப்படுத்தணும்னா இந்த வசனத்துடைய அர்த்தத்தை இன்றைக்கு புரிஞ்சுக்கணும். நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்து முடிப்பார். இன்னும் உங்கள் பிரச்சனைகள் நடுவில் அவர் இருக்கிறார். அதனால பயப்பட வேண்டாம். நம்ம என்ன செய்யணும்? எந்த சூழ்நிலை அவரை நோக்கி பார்க்கணும். 2வது நான் என்ன சொன்னேன்? நீதியுள்ள தேவனாக அவர் வலது கரத்தினால என்னை அவர் தாங்குவார். 3வது நான் என்ன சொன்னேன்? துதிக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலையும் நம்ம துதிக்கும் போது அந்த கட்டுகள் அவிழ்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள நற்செய்தி நேரத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இப்பொழுது நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமா?
அன்பான இயேசுப்பா, நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் எந்த காரியத்துக்கும் பயப்பட வேண்டாம் அப்பா. நீங்கள் எங்களுக்கு துணையாக நின்ற ஆண்டவரே, உங்கள் நீதியின் வலது கருத்தினால எங்களை தாங்குவீரப்பா. அப்படி தான் யோபும் பவுலும் சீலாமும் அவங்க வாழ்க்கையில் விசுவாசித்து எல்லா காரியத்தையும் சந்தித்தாங்க அப்பா. இன்றைக்கும் அந்த விசுவாசத்தை உங்கள் பிள்ளைங்களுக்குள்ளால நீங்கள் கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, நான் கெஞ்சி கேட்கிறேன் அப்பா, எந்தெந்த காரியத்தில் எங்களுக்கு சகாயம் வேணும்னு அவங்க தேடி கொண்டுட்டு இருக்காங்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே இதில் ஒரு நீதி எங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு சொல்லி கொண்டுட்டு இருக்கிறாங்களோ அப்பா, இன்றைக்கு அந்த காரியங்களை உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்கள் ஆண்டவரே அதில் தலையிட்டு யூ டேக் கண்ட்ரோல் அப்பா. நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து எல்லாத்துலேயும் நீதி உள்ள தேவனாக உங்கள் பிள்ளைங்களுக்கு விளங்க செஞ்ச ஆண்டவரே, என்னென்ன அநீதி நடந்திருக்கோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு அற்புதத்தை செய்தப்பா. உங்கள் பிள்ளைங்க நேமை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் ஆண்டவரே. அநேக தோல்விகள், அநேக கஷ்டங்கள், அநேக பாரங்கள் ஆண்டவரே, அநேக கன்ஃபியூஷனான நேரத்திலையும் சுவாமி அவரை கைவிடாத தேவனாக இருந்த நிமித்தமாக அவர் நீதி உள்ள தேவன், நான் உண்மை நோக்கி பார்ப்பேன்னு அந்த வேலையிலும் யோபு உத்தமனாக உண்மையாக இருந்த நிமித்தமாக யோபுக்கு ஆண்டவரை ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவரை வாழ வைத்தீரோ, அதே போல் ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலை, எந்தெந்த மன அழுத்தத்தில், எந்தெந்த ஆண்டவரே வியாதியின் படுக்கையில், எந்தெந்த ஆண்டவரே அநீதியில் உங்கள் பிள்ளைங்க தவித்து கொண்டிருக்கிறாங்களோ, நீங்கள் அவங்களை மனம் இறங்கி சுவாமி அவங்களுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவங்க லைஃப்பை நீங்கள் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி இயேசுவே. ஆண்டவரே, உங்கள் நோக்கி பார்க்குற முகங்கள் பிரகாசம் அடைந்தது அந்த வார்த்தையின் படி அப்பா. எந்தெந்த பிள்ளைங்க உங்களை இன்றைக்கு கூப்பிட்டுருக்காங்களோ அந்தந்த பிள்ளைங்களுக்குடைய எல்லா வேதனைகள் மறைந்து போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. கஷ்டங்கள் மறைந்து போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இக்கட்டான சூழ்நிலை மறைந்து போய் சுவாமி நீதி உள்ள தேவனாக அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி அப்பா. பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்து அவங்களை வாழ வைப்பீராகப்பா. காத்து கொண்டு வழி நடத்துவீராகப்பா. எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்காங்கன்னு தெரியற அளவிற்கு சுவாமி ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவரே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்க பிரகாசமாக மாற்றி கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. காத்து கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you all. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.